ஸோ ஆடியோ கிளியராக கேட்குதான்னு நான் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஆடியோ கிளியராக இருக்கா இல்லையான்னு. ஹாய் கைஸ், ஆடியோ கிளியராக இருக்கா இல்லையான்னு ஒரு சிம்பிள் கன்ஃபர்மேஷன் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் யாராச்சும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடியோவில் ஏதாச்சும் நாய்ஸ் இருக்குதுங்களா? யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து BurpSuite எபிசோட் 2. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு. ஸோ இந்த BurpSuite-ல 3 டேப்ஸ் முக்கியமாக இந்த டேஷ்போர்ட், டார்கெட் அப்புறம் ப்ராக்ஸியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாகவே நான் சொல்லியிருந்தேன் இந்த வெப்சைட்டை வந்து எப்படி இன்டர்செப்ட் பண்ணணும், அப்புறம் பர்ப்பில் எப்படி கேப்சர் பண்ணி டிராஃபிக்கை வந்து வியூ பண்ணணும்னு நான் எபிசோட் 1லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது மெனு பார் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெனு பாரில் கான்ஃபிகரேஷன் லைப்ரரி இருக்கு. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் லைப்ரரி பார்த்தீங்கன்னா செவரல் கேட்டகரிஸில் இருக்கு. ஒன்று வந்து லைவ் பேசிவ் க்ராலிங், அதாவது இந்த ஸ்பைடரிங். ஸோ ப்ரீவியஸ் பழைய வெர்ஷன்ஸில் வந்து வெர்ஷன் 1ல் வந்து ஸ்பைடர் அண்ட் ஸ்கேனர் செப்பரேட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் அண்ட் செப்பரேட்டாக ஒரு டேப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேனர் அப்படின்னு இன்னொரு டேப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 2 டேப் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் இல்லை. ஸோ இது வந்து 1.x வெர்ஷனில். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2.x வெர்ஷன். ஸோ 2.x வெர்ஷனில் இந்த ரெண்டுமே கிடையாது. இதெல்லாம் மர்ஜ் பண்ணி ஒரு செப்பரேட்டாக ஒரு நியூ இன்டர்ஃபேஸ் லுக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்பைடரிங் ஃபீச்சர் தான் ஆக்சுவலாக க்ராலிங் அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லைவ் பேசிவ் க்ராலிங், இன்னொன்று வந்து ஜஸ்ட் க்ராலிங். ஸோ இந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ இது வந்து டீட்டெயிலாக நான் வந்து ஸ்பைடரிங்கில் நான் செப்பரேட்டாக எடுக்கிறேன். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேங்க. ஸோ லைவ் பேசிவ் க்ராலிங் இது ஒரு சிம்பிள் கான்ஃபிகரேஷன். அதாவது இந்த ஸ்பைடர் வந்து எப்படி நடந்துக்கணும். ஸோ இங்கே எடிட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இதை கேப்சர் பண்ணும்போது என்னென்ன கேப்சர் பண்ணணும், லிங்க்ஸை கேப்சர் பண்ணணுமா, இல்லை ஃபார்ம் சப்மிஷன்ஸ் அதை மட்டும் க்ரால் பண்ணணுமா, அப்புறம் எந்தெந்த யூஆர்எல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து இங்கே டிஃபால்ட்டாக இருக்குது. இதெல்லாம் டிஃபால்ட்டாக அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணும்னா எடிட் பண்ணலாம், இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், வேறு APIs கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரால் லிமிட் ஃபார் 10 minutes அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ரால் லிமிட் 10 minutes அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து 20 minutes மட்டும் நான் வந்து ஸ்பைடர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது அந்த வெப்சைட்டை வந்து க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா 5000 அப்படின்னு இருக்குது யூனிக் லொக்கேஷன்ஸ், அதாவது URL லொக்கேஷன்ஸ் வந்து 5000 யூனிக் லிங்க்ஸை வந்து நான் வந்து க்ரால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது க்ராலிங்கில். இதை நான் செப்பரேட்டாக ஸ்பைடரிங்கில் எடுக்கலாம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷன் லைப்ரரி. ஸோ க்ராலர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுன்றதுக்காக கான்ஃபிகரேஷன் லைப்ரரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் ஆப்ஷன்ஸ். இந்த யூசர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் டிஃபால்ட்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக நீங்கள் வந்து நிறைய யூசர்ஸ்க்கு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலில் இருந்து அதை வந்து லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய ஆப்ஷன்ஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெண்டுமே இல்லாமல் எப்போவுமே எனக்கு வந்து பர்ப் உடைய டிஃபால்ட் செட்டிங்ஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ப் கிளிக் பேண்டிட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கிளிக் பேண்டிட் வந்து கிளிக் ஜாக்கிங் மாதிரி. ஸோ கிளிக் ஜாக்கிங் எல்லாம் எப்படி பண்ணணும், ஸோ அதுக்கு டெம்ப்ளேட் கோட் வேணும். ஸோ நீங்கள் இங்கே காப்பி கிளிப் பேண்ட் டு கிளிப் போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் கிளிக் ஜாக்கிங் உடைய கோடு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை நான் செப்பரேட்டாக கிளிக் ஜாக்கிங் எடுக்கும்போது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மெனு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மெனுவில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் லைக் யூசர் ஆப்ஷன்ஸ் இங்கே ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ஒன்று வந்து லோட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ், இன்னொன்று சேவ் ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பர்ப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டெம்பரரி ப்ராஜெக்டாக நாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நாம் வந்து ஒரு செப்பரேட் ப்ராஜெக்டாக கூட கிரியேட் பண்ணலாம், அதாவது ரீநேம் வச்சு. நான் வந்து இது சைபர் இல்லை இந்த demo.testfire ஸோ இப்படிங்கிற ப்ராஜெக்ட் நேமில் வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்க்கு சம்மந்தப்பட்ட செட்டிங்ஸ் நான் வந்து இங்கே பர்ப்பில் வந்து மாடிஃபை பண்ணுவேன். ஸோ அதை நான் வந்து இந்த demo.testfire மட்டும் தான் அப்ளிகபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து செப்பரேட்டாக இருக்குது லோட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ், அப்புறம் சேவ் ப்ராஜெக்ட் ஆப்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து ரீஸ்டோர் டிஃபால்ட் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேப் வந்து இன்ட்ரூடராக வந்து நான் வந்து செப்பரேட் எபிசோடில் எடுக்கிறேன். அதே மாதிரி ரிப்பீட்டர் கூட நான் வந்து செப்பரேட் எபிசோடில் எடுக்கிறேன். முக்கியமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ இன்னொன்று இருக்கு. ஸோ பர்ப்போடைய எக்ஸ்டென்சிவ் ஃபீச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் டேபை வந்து நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிட்டாச் டேஷ்போர்ட், டிட்டாச் டார்கெட், டிட்டாச் ப்ராக்ஸி அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் டிட்டாச் இன்ட்ரூடர் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் டேப் வந்து டிட்டாச் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எது கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நிறைய வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் வந்து பென்டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க சைமல்டேனியஸாக. ஒரு பெரிய மானிட்டர் வச்சுருந்தீங்கன்னா, இல்லைன்னா மல்டிபிள் மானிட்டர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே ஒரே ஒரு விண்டோவில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நேவிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்தந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு அந்தந்த பர்டிகுலர் விண்டோவாக நாம் வந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டு ஒரு மானிட்டரில் எந்த சம்மந்தப்பட்ட ஃபேஸ்புக்கு ரிலேட்டடான டேப்ஸ் வந்து அங்கே இருக்கும், வேறு டொமைனுக்கு ரிலேட்டடான வேறு டேப்ஸ் வந்து வேற ஒரு மானிட்டரில் வச்சுருப்போம். ஸோ ஒரு சின்ன பர்டிகுலர் டொமைனுக்கு எது ஒன்றும் அவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல் ஃபீச்சர் ஒன்றும் கிடையாது. பட் ஒரு பெரிய சைட்டு வந்து நீங்கள் வந்து ஆடிட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் விண்டோ, எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்ப்பில் வந்து யூஸ்வலாக டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதே மாதிரி ரிலீஸ் நோட்ஸு, சப்போர்ட்டு, அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டேஷ்போர்டுக்கு வரேன். ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து முக்கியமாக 4 கேட்டகரிஸ், அதாவது 4 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க 4 விதமாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட்டில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் பேசிவ் க்ரால் ஃப்ரம் ப்ராக்ஸி அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் வந்து ஸ்கேனர் எடுக்கும்போது இதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். யூஸ்வலாக இது வந்து ஒரு கம்யூனிட்டி எடிஷன். ஸோ கம்யூனிட்டி எடிஷனில் உங்களால் ஸ்கேன் பண்ண முடியாது, அதுக்கு தான் இந்த நியூ ஸ்கேன் வந்து டிசேபிளில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து லைவ் டாஸ்க் வந்து கொடுக்கலாம், அதாவது ஒரு க்ராலிங் வந்து பண்ணலாம், அதாவது ஸ்பைடரிங் வந்து பண்ணலாம். ஸோ இது நான் செப்பரேட்டாக எடுக்கிறேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் வந்து சேவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணப்போ எல்லாமே ஒரு சும்மா ஒரு டெமோ டெம்ப்ளேட் மாதிரி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது ப்ரோ BurpSuite வந்து யூஸ் பண்ணியிருந்தா ஒரு பர்டிகுலர் சைட்டை வந்து கால் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்கேன் பண்ணி அதோடைய இஷ்யூஸ் வந்து இங்கே கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவை நான் கிளிக் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் SQL இன்ஜெக்ஷன் ஒரு OS கமாண்ட் இன்ஜெக்ஷன் கிளிக் பண்ணேன்னா கீழே இருக்கிற டேப்ல அட்வைசரி இருக்கும். ஸோ இந்த வல்னரபிலிட்டியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேலோட் கொடுத்து இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து ட்ரிகராக இருக்கு. ஸோ இந்த இஷ்யூவோட பேக்ரவுண்ட் என்ன, ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது இஷ்யூ ரெமிடியேஷன் சொல்லுவோம். ஸோ அதுதான் இஷ்யூ ரெமிடியேஷன். அப்புறம் ரெஃபரன்சஸ், அப்புறம் வல்னரபிலிட்டியோடைய கிளாசிஃபிகேஷன் அது வந்து இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ரிக்வஸ்டால இந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டி வந்து ட்ரிகர் ஆச்சு, ஸோ அந்த ரிக்வஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் பாட்டம் ரைட்டில் இருக்கிற செக்ஷன். அப்புறமா பாட்டம் லெஃப்டில் இருக்கிற ஈவெண்ட் லாக்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட் லாக்ஸில் வந்து பர்ப்க்கு சம்மந்தப்பட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்ஸி வந்து சரியாக ஒர்க் ஆகலை, ஸோ தெரியாதனமா போர்ட்டை வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க, அந்த பர்டிகுலர் போர்ட்டில் வந்து பர்ப் வந்து கேப்சர் பண்ணல, ஸோ எரர் மெசேஜஸ் அது எல்லாமே இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வீஸ் ஹஸ் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு சிம்பிள் மெசேஜ் இருக்குது. அதே மாதிரி பர்டிகுலர் போர்ட்டில் வந்து பர்ப் வந்து ரன் பண்ண முடியலைன்னா அந்த மெசேஜ் வந்து இங்கே வரும். இந்த டைமுக்கு இந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது டார்கெட்டில் ஸ்கோப். ஸோ ஸ்கோப்பில் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், demo.testfire வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த URL-க்கான டிராஃபிக்கை வந்து நாம் வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நாம் வந்து டார்கெட் ஸ்கோப்பில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே நான் வந்து ஆட் பண்ண போகிறேன்.
ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் யூஆர்எல் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இந்த யூஆர்எல் இல்லைன்னா பர்டிகுலர் யூஆர்ஐ கொடுக்கறதுக்கு பதில் யூஸ் அட்வான்ஸ்ட் ஸ்கோப் கண்ட்ரோல். ஸோ இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்ட் ஸ்கோப் லெவலில் வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் வந்து HTTPயில் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணணும், இல்லை HTTPSல கேப்சர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹோஸ்ட் நேம் வந்து கொடுக்கணும், demo.testfile.net. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து சும்மா டெமோன்னு கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம். டெமோன்னு கொடுத்தேன்னா எந்தெந்த யூஆர்எல்ல டெமோன்னு இருக்கோ அது எல்லாமே கேப்சர் ஆகும். அதாவது ஹோஸ்ட் நேமில் எந்த இடத்துல டெமோ இருந்தாலும் எல்லாமே கேப்சர் ஆகும். ஸோ அதனால தான் எப்பவுமே அட்வான்ஸ்ட் யூஆர்எல் யூஸ் பண்ணோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஹிடன் எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணலாம். அதாவது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு ஹிடன் எண்ட் பாயிண்ட் வந்து ட்ரிகர் பண்ணிங்கன்னா அது வந்து டார்கெட் சைட் மேப்பில் வந்து உக்காந்துக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இங்கே ஜஸ்ட் டொமைன் நேம் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே demo.testfile.net அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து போர்ட் நம்பரும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைலை தான் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும்னா கேப்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா demo.testfile.net. ஸோ இப்போ நான் வந்து ப்ராக்ஸிக்கு போகிறேன். இன்டர்செப்ட் இஸ் ஆன், ப்ராக்ஸி வந்து ரன்னிங்கில் இருக்கு. ஸோ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ப்ராக்ஸி வந்து பர்ப்க்கு வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எந்த எக்ஸ்டென்ஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ demo.testfile.net இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்ஸி வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. இந்த ரிக்வஸ்ட் வந்து ஹோல்டரில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் லோடிங்கில் தான் இருக்குது. ஸோ அதாவது நாம் வந்து ப்ரொசீட் பண்ணோம், இங்கேருந்து ஒரு ஆக்ஷன் வந்து கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் டிஃபால்ட் இன்ஸ்டாலில் வந்து டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே யூசர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த யூசர் ஆப்ஷன்ஸில் டிஸ்பிளே டேப்ல நீங்கள் வந்து ஃபொண்ட் சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபொண்ட் சைஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் மெனு பார்ஸ் எல்லாம் எவ்வளோ சைஸில் வந்து இருக்கணும். லுக் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா நிம்பஸ் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ நான் வந்து நிம்பஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க் லுக் வேணும்னா டார்க்கில் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபொண்ட்டில் உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் 20 வச்சதால தான் இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் வந்து 20 சைஸில் இருக்குது, இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து நான் வந்து வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கே ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிக்வஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நான் வந்து இன்ட்ரோடருக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கு சென்ட் டு இன்ட்ரோடர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ட்ரோடருக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் இருக்குது. ஸோ இன்ட்ரோடருக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டு சென்ட் டு ரிப்பீட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிப்பீட்டருக்கு போயிடும். ஸோ நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு தேவையான ரிப்பீட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இங்கே வந்து பண்ணலாம். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் டு சீக்வன்சர், கம்பேரர், அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டேப் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரிக்வஸ்ட் இன் ப்ரௌசர். ஸோ இந்த ரிக்வஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரிக்வஸ்ட் மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கெட் ரிக்வஸ்ட்டில் இருக்குது. இதோடைய ரிக்வஸ்ட் வந்து நான் வந்து மாற்றணும். ஸோ சேஞ்ச் ரிக்வஸ்ட் மெத்தட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போஸ்ட் ரிக்வஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நான் வந்து மறுபடியும் சேஞ்ச் ரிக்வஸ்ட் மெத்தட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கெட் ரிக்வஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் சேஞ்ச் ரிக்வஸ்ட் மெத்தட். ஸோ சேஞ்ச் பாடி என்கோடிங் இருக்கு. அதாவது போஸ்ட் பாடியில் ஏதாச்சும் இருக்கணும்னா என்கோடிங், அதாவது என்கோடிங் டிகோடிங் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதை வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பி யூஆர்எல். ஸோ காப்பி யூஆர்எல் வந்து இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்டோடைய யூஆர்எல் வந்து காப்பி ஆகிடும். அதை நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து காப்பி ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஆக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி அஸ் கர்ல் கமெண்ட். ஸோ மேக்ஸிமம் டைம்ஸ் நீங்கள் வந்து யூஸ்வலாக பென் டெஸ்ட் பண்ணும்போது காலியில் தான் பர்ப் இருக்கும். ஸோ நிறைய பேர் காலியில் தான் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது ஒரு லினக்ஸ் மிஷின். ஸோ ஆட்டோமேஷன் வந்து பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை வந்து கர்ல் கமெண்டாக நீங்கள் வந்து மாற்றணும். ஸோ நீங்கள் வந்து கர்ல் கமெண்டை புதுசாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணட்டு அவசியம் இல்லை. காப்பி அஸ் கர்ல் கமெண்ட் கொடுத்தாலே அது வந்து காப்பி ஆகிடும். ஸோ காப்பி அஸ் கர்ல் கமெண்ட். ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் ரிக்வஸ்ட் வந்து ஒரு ஆக்சுவல் கர்ல் கமெண்டாக இங்கே வந்து பேஸ்ட் இருக்கு. ஸோ அதுதான் காப்பி அஸ் கர்ல் கமெண்ட்.
அப்புறமா இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் வந்து நான் வந்து ஃபைலுக்கு வந்து காப்பி பண்ணலாம், காப்பி டு ஃபைல். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபைல்ல இருந்து நான் வந்து ரிக்வஸ்ட்டை வந்து லோட் பண்ணிக்கலாம். காப்பி டு ஃபைல் என்னத்துக்கு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் மேப் வந்து ரன் பண்ணணும். ஸோ எஸ்கியூஎல் மேப் வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஃபைல வந்து இன்புட் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணோம்னா சேவ் ஐட்டம். அப்புறமா நீங்கள் வந்து டோன்ட் இன்டர்செப்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டை வந்து நான் வந்து இன்டர்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இந்த பர்டிகுலர் ஐபியை வந்து நான் வந்து இன்டர்செப்ட் பண்ணக்கூடாது. இல்லைனா இந்த பர்டிகுலர் ஃபைல் எக்ஸ்டென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே get.js ஏதோ ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் home.js ஏதோ ஒரு ஜேஎஸ் ஃபைல் இல்லைனா ஜேபிஜி ஃபைல் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து இன்டர்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம் டோன்ட் இன்டர்செப்ட். அப்புறமா டூ இன்டர்செப்ட்ல வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரிக்வெஸ்ட். நான் வந்து இதோடைய ரெஸ்பான்ஸ் கூட நான் வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் பட்டன் தான் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஆக்சுவலாக இந்த பாடியில் வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணாலே அது வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த பர்டிகுலர் மெனு. ஸோ யூஆர்எல் என்கோட் ஆஸ் யூ டைப் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். இது பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக நான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து டைப் பண்ண போகிறேன். மாடுலஸ் யூஸ்வலாக இது வந்து என்கோட் ஆகணும். ஆனால் நான் டைப் பண்ணும்போது இது வந்து என்கோட் ஆகலை. ஆனால் நான் வந்து இப்போ யூஆர்எல் என்கோட் ஆஸ் யூ டைப் அப்படின்னு செக் பண்ண போகிறேன். நான் செக் பண்ணேன்னா நான் அதே சேம் மாடுலஸ் வந்து இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் 25 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து யூஆர்எல் ஈக்குவலண்ட், இது வந்து யூஆர்எல் என்கோடிங். ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்கோட் பண்ணிட்டு இருக்கு பேக்ரவுண்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ ஸ்பேஸோடைய என்கோடிங் வந்து ப்ளஸ். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக்கலி என்கோட் யூஆர்எல், அதாவது இந்த ஆப்ஷன் செக்காக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் காப்பி பண்ணிருந்தா இதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஆக்ஷன் ஐட்டம்ஸ் திஸ் ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ வந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்து ரொம்ப நேரமாக இங்கே இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. நான் வந்து கான்டாக்டர்ஸ் பேஜுக்கு போக போகிறேன். கான்டாக்டர்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஆயிருக்குங்க. இன்டர்செப்டில் பார்த்தீங்கன்னா index.jsp அப்புறமா எந்த பேஜை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட்டை நான் வந்து ட்ராப் கூட பண்ணலாம், அதாவது இந்த ரிக்வெஸ்ட்டே ட்ராப் ஆகிடும். ஸோ நான் மறுபடியும் ஃபார்வர்ட் கொடுக்குறேன், இல்லைனா இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இதுதான் ப்ராக்ஸி இன்டர்செப்ட் டேப்ல நீங்கள் வந்து என்னென்ன பண்ண முடியும்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்செப்ட் ஆன்லைன் பேங்கிங் லாகின்க்கு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே டேப்ல சப்செக்ஷனில் ரா இருக்கு, பேரம்ஸ் இருக்கு, ஹெடர்ஸ் இருக்கு, ஹெக்ஸாடெசிமல் இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் என்னன்னு. பேரம்ஸ்னா அதாவது இந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட்டு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பேராமீட்டர்ஸ் எதுவுமே இல்லை, அதாவது கெட் ரிக்வெஸ்ட்டில் எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் இல்லை, இது ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட்டும் இல்லை, அதனால எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் இல்லை. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் வந்து பேராமீட்டர்ஸில் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ குக்கீஸ் வந்து யூஸ்வலாக பேராமீட்டர்ஸில் வந்து இருக்கும், ஏன்னா இஸ் ஈக்குவல் டு வேல்யூ இருக்குது. ஸோ அது வந்து எப்போவுமே பேராமீட்டர்ஸ் செக்ஷனில் வந்து இருக்கும். அந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்டோட ஹெடர்ஸ் வந்து கிளியராக பார்க்கணுன்னா ஹெடர்ஸ் செக்ஷனில் இருக்கும். ஸோ ஹெக்ஸாடெசிமல் வந்து அந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் வந்து டோட்டலாக ஹெக்ஸாடெசிமல். ஸோ வயர் ஷேர் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் எல்லாமே ஹெக்ஸாடெசிமல் பைனரியில் போவோம். ஸோ ஹையர் லெவலில் ஹெக்ஸாடெசிமல் இருக்கும். ஸோ ஒரு சும்மா ஒரு அனலைசிங்க்கு வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் இன்டர்செப்ட் செக்ஷனில் பேரம்ஸ், ஹெடர்ஸ் அண்ட் இன்டர்செப்ட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து HTTP ஹிஸ்ட்ரிக்கு வந்து போகிறோம். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ரிக்வெஸ்ட்டையும் நீங்கள் வந்து பர்ப் மூலியமாக சென்ட் பண்ணிங்கன்னா எல்லா ரிக்வெஸ்ட்டும் இந்த பர்டிகுலர் HTTP ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசரில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா எப்படி ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குமோ அதே மாதிரி பர்ப் வழியாக போகக்கூடிய எல்லா ரிக்வெஸ்ட்டும் இந்த பர்ப் HTTP ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும். ஸோ இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து demo.testfire.net. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ google.comக்கு போக போகிறேன். google.com. ஸோ இப்போ இப்படி நான் போனேன்னா பார்த்தீங்கன்னா அந்த google.com உடைய ரிக்வெஸ்ட் வந்து இங்கே வந்து HTTP ஹிஸ்ட்ரியில் காட்டல, ஏன்னா அது வந்து ஸ்கோப்பில் இல்லை. ஏன்னா ஸ்கோப்பில் வந்து வெறும் demo.testfire.net மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால தான் எப்பவுமே நம்ம வந்து ஸ்கோப்பை வந்து இம்பார்ட்டண்ட்டாக டிஃபைன் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்து அந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட்டை மட்டும் பார்க்குறோம். இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு ரிக்வெஸ்ட்டும் தெரியுதுன்னா நீங்கள் வந்து ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் ஐட்டம்ஸ். ஸோ இந்த
செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்கோப் டேப்ல எந்த டொமைன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்களோ அந்த டொமைனோடைய ரிக்வஸ்ட் மட்டும் தான் இந்த பர்டிகுலர் HTTP ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் ஆஃப் ஐட்டம்ஸ், அப்புறம் ஹைட் ஐட்டம்ஸ் வித்தவுட் ரெஸ்பான்சஸ். நிறைய சமயம் உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஹைட் ஐட்டம்ஸ் வித்தவுட் ரெஸ்பான்ஸ் அதை செக் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்லாத ரிக்வஸ்ட் எல்லாம் காட்டாது. இன்னொன்று வந்து ஷோ ஒன்லி பேராமீட்டர்ஸ் ரிக்வஸ்ட். ஸோ பேராமீட்டர்ஸ் இருக்கிற ரிக்வஸ்ட் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ ஷோ ஒன்லி பேராமீட்டர்ஸ் ரிக்வஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் காட்டுது, ஏன்னா இதுக்கு மட்டும் தான் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதாவது கெட் ரிக்வஸ்ட்டில் ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதாவது கண்டென்ட். ஸோ இதை நான் எடுத்து விட்டேன்னா எல்லா ரிக்வஸ்ட்டும் வந்துடும். அன்செக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரிக்வஸ்ட்டும் தெரியுது. ஸோ அதுதான் ஃபில்டர் பை ரிக்வஸ்ட் டைப். அப்புறமா ஃபில்டர் பை மைண்ட் டைப்பும் இருக்குது. ஸோ மைண்ட் டைப்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த டெக்ஸ்ட் பார் HTML, அதாவது அக்செப்டில் வந்து இது வந்து இருக்கும். டெக்ஸ்ட் பார் HTML, அப்ளிகேஷன் பார் XHTML. ஸோ இதுதான் மைண்ட் டைப். ஸோ அது பிரகாரம் நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு HTML, ஸ்கிரிப்ட் XML, ஃப்ளாஷ், அதர் டெக்ஸ்ட். இங்கே நான் வந்து CSSும் இமேஜஸும் நான் வந்து கொடுக்கல. அதனால தான் இமேஜ் அண்ட் CSS ரிலேட்டட் ரிக்வஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் HTTP ஹிஸ்ட்ரியில் அது வந்து கிடையாது. சப்போஸ் நான் இப்போ செக் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இமேஜஸ் செக் பண்ணுறேன், CSSும் செக் பண்ணுறேன். ஸோ CSSும் இமேஜும் ரிலேட்டட் ரிக்வஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் வந்து லாக் ஆகிடும். ஸோ ஒரு புது பேஜுக்கு போகிறேன். பார்க்கலாம் ஏதாச்சும் CSS ரிக்வஸ்ட் ஏதாச்சும் வருதான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா JPG வந்து இப்போ வந்து இன்டர்செப்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இமேஜஸ் வந்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இமேஜ் ரிலேட்டட் ரிக்வஸ்ட் எல்லாமே இப்போ வந்து ஃபில்டரில் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ இதை நான் மறுபடியும் அன்செக் பண்ணிடுறேன். யூஸ்வலாக இமேஜஸும் CSSும் நீங்கள் வந்து அன்செக் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் பை ஸ்டேட்டஸ் கோட். ஒரு ஸ்டேட்டஸ்க்கு சம்மந்தப்பட்ட ரெஸ்பான்சஸை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ பொதுவாக சில சமயம் வந்து நீங்கள் வந்து 500 எரர்ஸை மட்டும் நீங்கள் வந்து பார்க்கணும், இல்லை 200 மெசேஜஸை மட்டும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் கோடை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வெறும் 200 மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 200 இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் இப்போ 300 கொடுக்குறேன். 300 இல்லை, மேபி 400, 500 ஏதாச்சும் ஒரு ரிக்வஸ்ட் இருக்கலாம். எந்த ஒரு ரிக்வஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸில் 400 or 500 எரர்ஸ் வந்து வரல. ஸோ இது வந்து ஃபில்டர் பை ஸ்டேட்டஸ் கோட். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் பை ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கூட இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் நான் வந்து மைண்ட் டைப் வழியாக நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டில் .jpg அப்படின்னு போச்சுன்னா இதை நான் வந்து ஹைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இது வந்து ஃபில்டர் பை ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அப்புறமா ஃபில்டர் பை லிசனர் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதாவது பர்டிகுலர் ரிமோட் ஹோஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் போர்ட்டில் ரிக்வஸ்ட் போயிருக்கு. ஸோ அந்த போர்ட் வழியாக நான் வந்து ஃபில்டர் பண்ணி நான் வந்து பார்க்கணும். அந்த ரிக்வஸ்ட்டை மட்டும் நான் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஷோ ஆல் அண்ட் ஹைட் ஆல்னு கொடுக்கலாம். இல்லைனா ரிவர்ட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரிவர்ட் ஆகிடும். ஹைட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஹைட் ஆகிடும். ஷோ ஆல்னா எல்லாமே காட்டும், எல்லாமே செக் ஆகிடும். ஸோ இதுதான் HTTP ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து 2 பைசெக்ஷன்ஸாக ட்ரிகர் ஆயிருக்கு, அதாவது டிவைட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணீங்கன்னா அதோடைய டீட்டெயில்டு ரிக்வஸ்ட் வந்து கீழே உங்களால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை நான் பார்க்கணும். ஸோ கீழே வந்து டீட்டெயிலாக இங்கே வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட்டில் index.jsp இருக்குது. இதோடைய ரெஸ்பான்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதோடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது, இதோட சர்வர் ஹெடர்ஸு. ஸோ இது சம்மந்தப்பட்ட ரெஸ்பான்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் டேஷ்போர்ட் டார்கெட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஹெடர்ஸும் எக்ஸும் HTML. முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து ரெண்டர். ஸோ இந்த ரெண்டரில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ப்ரௌசரில் இந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி ப்ரௌசர் வந்து இன்டர்செப்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த UI ஃபீலிங் கொடுக்குதோ அதே ஃபீலிங் வந்து நீங்கள் வந்து பர்ப் வழியாக நீங்கள் வந்து ரெண்டர் ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு முறையும் நீங்கள் வந்து ப்ரௌசருக்கு தான் போய் பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ ரெண்டரை வச்சு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி தெரியுதுன்னு இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் HTTP ஹிஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெப்சாக்கெட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ வெப்சாக்கெட்ஸ் ஹிஸ்ட்ரியை வந்து நான் வந்து செப்பரேட்டாக எடுக்கலாம். அதாவது வெப்சாக்கெட்ஸ் வந்து எப்படி பென்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு செப்பரேட் எபிசோடில் வெப்சாக்கெட்ஸை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ஸி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராக்ஸி ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ஹியூஜ் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குங்க.
ஸோ ப்ராக்ஸி லிசனர்ஸ் பற்றி நான் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எப்படி லிசன் பண்ணணும், எப்படி எந்த பர்டிகுலர் போர்ட்டில் எந்த பர்டிகுலர் ஐபியில் நீங்கள் வந்து லிசன் பண்ணணும்னு. ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சிஎஸ் சர்டிஃபிகேட்டை வந்து பர்ப் வழியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்னு. ஸோ அந்த பட்டன் தான் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் கிளைண்ட் ரிக்வெஸ்ட், அதாவது ரிக்வெஸ்ட் இன்டர்செப்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த கேட்டகரியில் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருக்கேன் இன்டர்செப்ட் ரிக்வெஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபாலோயிங் ரூல்ஸ். இதை நான் செக் பண்ணதுனால தான் எல்லா ரிக்வெஸ்ட்டும் இந்த பர்டிகுலர் இன்டர்செப்டில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது, இல்லைன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து கிளியராக இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் கான்ஃபிகரேஷன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது ரிக்வெஸ்ட் டைப்பை வந்து நான் வந்து கேப்சர் பண்ணணும். இப்போ நான் ஆட் கொடுக்குறேன். இங்கே வந்து பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், அண்ட் ஆர் ஆர்னு. ஒரு பர்டிகுலர் டொமைன் ஸ்பெசிஃபிக்காக, இல்லை ஐபி ஸ்பெசிஃபிக்காக, இல்லை ஒரு ப்ரோட்டோகால் ஸ்பெசிஃபிக்காக, இல்லைனா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் எக்ஸ்டென்ஷனை வந்து நான் வந்து இன்டர்செப்ட் பண்ணணும், இல்லைனா ஒரு பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் குக்கி நேம் வந்து நான் இன்டர்செப்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் குக்கி நேம் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மேட்சஸ் டஸ் நாட் மேட்சஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ மேட்சஸ் இங்கே நான் வந்து சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ரிக்வெஸ்டில் இந்த குக்கி நேம் வந்து சாம்பிள் அப்படிங்கிற குக்கி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட்டை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் இதை வந்து ரூல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரிக்வெஸ்ட் இன்டர்செப்ஷன் ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா குக்கி நேம் இருக்கு, குக்கி வேல்யூ பிரகாரமாக நீங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஹெடர் வேல்யூ வச்சு நீங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணலாம், பேரம் நேம் ஆர் வேல்யூ. ஸோ அதே மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட மேட்சிங் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை நான் கேன்சல் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ரிக்வெஸ்ட்டை ஏற்கனவே எழுதியிருக்கிற ரூலை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம், இல்லைன்னா அதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் கூட பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே அது வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் வந்து இருக்கணும். ஸோ எப்பவுமே டாப் டு பாட்டமில் வந்து இந்த பர்டிகுலர் ரூல் வந்து அப்ளை ஆகும், ஜஸ்ட் லைக் ஃபயர்வால் ரூல்ஸ் மாதிரியே தான். ஸோ சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இல்லைன்னா தப்பான விஷயங்கள் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் சர்வர் ரெஸ்பான்சஸ் இருக்கு. ஸோ பை டிஃபால்ட்டாக ரெஸ்பான்சஸை வந்து நாம் வந்து இன்டர்செப்ட் பண்ணலை. பை டிஃபால்ட்டாக இது வந்து அன்செக்கில் இருக்கும். நீங்கள் வந்து ரெஸ்பான்சஸையும் சேர்த்து இன்டர்செப்ட் பண்ணோன்னா இதை வந்து செக் பண்ணணும். ஸோ நான் வந்து செக் பண்ணியிருக்கேன் இன்டர்செப்ட் ரெஸ்பான்சஸ். ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் இன்டர்செப்ட்டுக்கு போகிறேன், இன்டர்செப்ட் ஆன் பண்ணுறேன், இந்த பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ ஃபீட்பேக் பேஜுக்கு வந்து நான் வந்து போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா feedback.jsp வந்து லோடாக இருக்குது. இப்போ நான் ஃபார்வர்ட் பண்ணேன்னா ரெஸ்பான்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்வர்ட் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கல, ஏன்னா அந்த பர்டிகுலர் செக் பாக்ஸ் வந்து டிசேபிளில் இருந்துச்சு. ஸோ அதை நான் எனேபிள் பண்ணதுனால தான் இந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட்டை வந்து ரெஸ்பான்ஸை வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு சிம்பிள் டிப் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸை வந்து மாடிஃபை பண்ண பார்ப்பாங்க. அதாவது ஒரு எக்ஸசஸ் பேலோட வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்பான்ஸில் போய் இங்கே ஏதாச்சும் ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட் டேக்கை போட்டு எக்ஸசஸை வந்து ட்ரிகர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு தப்பான விஷயம். ரெஸ்பான்ஸில் வந்து எக்காரணத்தை கொண்டோ கையை வைக்காதீங்க, ஏன்னா இந்த பர்டிகுலர் அட்டாக்கை வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்மே பண்ண முடியாது. ஸோ ரெஸ்பான்ஸை எப்படி தான் நீங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணும். நான் மறுபடியும் இதை வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ். ஸோ இன்டர்செப்ட் சர்வர் ரெஸ்பான்சஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் சர்வர் ரெஸ்பான்ஸை நீங்கள் வந்து எத்தை வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும், எத்தை கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கே செப்பரேட்டாக ரூல்ஸ் கூட இருக்கு. ஸோ நீங்கள் வந்து 1 by 1 ரூல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்செப்ட் வெப்சாக்கெட்ஸ் மெசேஜஸ், இதை வந்து செப்பரேட்டாக எடுக்கிறேன். முக்கியமான இன்னொரு செக்ஷன் வந்து ரெஸ்பான்ஸ் மாடிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர்லேருந்து நம்மளுக்கு வரும்போது நாம் வந்து மாடிஃபை பண்ணணும் இந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஹைட் ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ், அதாவது சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்புட் ஃபீல்டில் வந்து ஹிடனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அன்ஹைட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை செக் பண்ணீங்கன்னா எந்த ஒரு HTML எலிமெண்ட் ஹிடனில் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்ஹைட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி எனேபிள் டிசேபிள்டு ஃபார்ம் ஃபீல்ட்ஸ், சில ஃபார்ம் ஃபீல்டெல்லாம் டிசேபிளாக இருக்கும், இன்புட் ஃபீல்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிளாக இருக்கும் வேலிடேஷன் பர்பஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து பண்ணலாம். இன்புட் ஃபீல்டு லிமிட்ஸை வந்து எடுக்கலாம்,
ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்புறமா கன்வெர்ட் HTTPS லிங்க்ஸ் டு HTTP. ஸோ பொதுவாக ஒரு வெப் சர்வர் வந்து HTTPSல ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் அதை வந்து HTTP ரிக்வஸ்ட்டாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் ரெஸ்பான்ஸ் மாடிஃபிகேஷன். முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து மேட்ச் அண்ட் ரீப்ளேஸ். மேட்ச் அண்ட் ரீப்ளேஸ் நிறைய சமயம் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இங்கே முக்கியமான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க போகிறேன். மேட்ச் அண்ட் ரீப்ளேஸில் நான் வந்து யூசர் ஏஜென்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய எக்ஸிஸ்டிங் யூசர் ஏஜென்ட் வந்து என்னன்னு பார்க்குறேன். ஸோ இன்டர்செப்ட் பண்ணுறேன். இன்டர்செப்ட் இருக்கு. நான் வந்து கான்டாக்ட் பேஜுக்கு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் வந்து மொசிலா 5.0 இது இருக்கு. ஸோ இத்தனை வந்து என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு ஆப்ஷன்ஸில் போய் ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் ரிக்வெஸ்ட் ஹெடர். நான் வந்து ஒரு பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் ஹெடரை வந்து நான் வந்து மேட்ச் அண்ட் ரிப்ளேஸ் பண்ண போகிறேன். இதை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ நான் இந்த பர்டிகுலர் யூசர் ஏஜென்ட்டை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இப்படி மேட்ச் ஆச்சுன்னா இந்த டெக்ஸ்டால நீ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ சைபர் பிளாக் ஹோல் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் ஏஜென்ட் ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் கூட கொடுக்கலாம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தேவையில்லை. ஸோ ஓகே. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூல் வந்து கடைசியில் இருக்கும். டாப் டு பாட்டமில் அப்ளை ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து அப்புக்கு கொண்டு போகணும். ஆனால் தேவையில்லை. ஏன்னா எல்லாமே டிசேபிளில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் இந்த இன்டர்செப்டை ஆஃப் பண்ணுறேன். இப்போ சேம் ரிக்வெஸ்ட்டை மறுபடியும் நான் கேப்சர் பண்ண போகிறேன். இன்டர்செப்ட் ஆன். நான் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கு போகிறேன். ஸ்மால் பிஸ்னஸ். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் வந்து சைபர் பிளாக் ஹோல் ரிக்வெஸ்ட்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஹெடரை சேஞ்ச் பண்ணலாம். உங்களால் என்ன வேணுமோ பண்ணலாம். ஸோ இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு ரூலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். என்னென்ன நீங்கள் உங்களால் மாடிஃபை பண்ண முடியும். ரிக்வெஸ்ட் ஹெடர் சேஞ்ச் பண்ணலாம், பாடி சேஞ்ச் பண்ணலாம், ஹெடர் சேஞ்ச் பண்ணலாம், பேராமீட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம், ரிக்வெஸ்டோடைய ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரெஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது நான் வந்து அட்வான்ஸ் பர்ப் எடுக்கும்போது, அதாவது ஆட்டோமேட்டிங் CSRF எல்லாம் ஆட்டோமேட் பண்ணும்போது இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு கிளியராக சொல்லித்தரேன். ஸோ அதுதான் மேட்ச் அண்ட் ரீப்ளேஸ். நெக்ஸ்ட் TLS பாஸ் த்ரூ. இது பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் பென் டெஸ்டிங்கில் SSL பின்னிங் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு. அப்புறமா மிஸ்கலேனியஸ், அதாவது வேறு செட்டிங்ஸ். ஸோ இந்த வேறு செட்டிங்ஸில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன செட்டிங்ஸ் வந்து இங்கே வந்து பண்ணலாம். ஸோ ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கும் நான் வந்து HTTP 1.0 ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக HTTP ரிக்வெஸ்ட் வந்து 1.1 ரிக்வெஸ்ட் தான் இப்போ வந்து சென்டிங்கில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் வந்து 1.1ல் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா HTTP 1.1 ரிக்வெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா HTTP 1.1ல் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து 1.0 யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் க்ளோஸில் வச்சுக்கலாம். இல்லை கனெக்ஷன் க்ளோஸ் ஆன இன்கமிங் ரிக்வெஸ்ட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா சப்ரஸ் பர்ப் எரர் மெசேஜஸ் இன் ப்ரௌசர். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பர்ப்புக்கு சம்மந்தப்பட்ட எரர் மெசேஜஸ் எதுவுமே உங்களால் ப்ரௌசரில் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து மிஸ்கலேனியஸில் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ராக்ஸியோடைய ஆப்ஷன்ஸ். ஸோ ஒன்று நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக, அதாவது டீட்டெயிலாக ஒன்றுன்னா செக் பண்ணி பாருங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணலாம் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சஸை. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ராக்ஸி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டார்கெட்டில் வந்து நான் வந்து ஸ்கோப்பை பற்றி சொல்லியிருந்தேன். சைட் மேப்பை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ சைட் மேப்பில் வந்து ஜஸ்ட் லைக் நான் எப்படி ஸ்கோப்பில் வந்து அந்த ஃபில்டர்ஸ் இருக்கோ அதே ஃபில்டர்ஸ் வந்து சைட் மேப்பில் வந்து இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்கோப்பை வந்து நீங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பேஜஸும் அதோடைய ரிக்வெஸ்ட் எல்லாமே இந்த பர்டிகுலர் சைட் மேப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே பார்க்கணுன்னா எக்ஸ்பேண்ட் பிரான்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளே என்ன ஃபைல்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஃபைலில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 டேப்ஸும், அதாவது இந்த 2 செக்ஷன்ஸும் அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து என்ன ரிக்வெஸ்ட் போயிருக்கு, இதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கு. ஸோ இதோடைய ஹை லெவல் ஓவர்வியூ வந்து இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி index.jsp-ல வந்து இந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து என்ன இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா index.jsp வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஜஸ்ட் லைக் ஃபில்டர் ஆட் பண்ண மாதிரி
இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எல்லாமே index.jsp சம்மந்தப்பட்ட ரிக்வஸ்ட் தான் இங்கே வந்து இருக்கு. ஸோ இதுதான் சைட் மேப். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து க்ராலிங் எல்லாம் பண்ணலாம். ஸோ நான் செப்பரேட்டாக க்ராலிங் எடுக்கும்போது சொல்கிறேன். ஸோ சைட் மேப் சொல்லியாச்சு, ஸ்கோப் சொல்லியாச்சு, இஷ்யூ டெஃபினேஷன்ஸ். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இஷ்யூ டெஃபினேஷன்ஸ் வச்சு தான் அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது, அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ரெமிடியேஷன் இருக்குது, ரெஃபரன்சஸ், வல்னரபிலிட்டி, எந்த கிளாஸிஃபிகேஷன் அது, செவரிட்டி என்ன. ஸோ இந்த டெஃபினேஷன் பிரகாரம் தான் அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் வந்து பேலோட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து வயர்ஷார்க் வச்சு இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டில் என்னென்ன பேலோட்ஸ் வந்து பர்ப் வந்து சென்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். சப்போஸ் ப்ரொஃபஷனல் வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான். ஸோ அதுதான் இஷ்யூ டெஃபினேஷன்ஸ். ஸோ டார்கெட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ப்ராக்ஸியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், டேஷ்போர்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து இன்ட்ரோடரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக BurpSuite பிளேலிஸ்ட்டில் இது வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் இப்போ கேளுங்க, இல்லைன்னா நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து எண்ட் பண்ணுறேன்.